பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. 128 சங்கீதம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எதை போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு ஒருவரை குறித்து மாத்திரம் நான் உங்களோடு கூட நான் 2 பேரை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். யாத்ராகமம் 1 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நாம் 21 வசனம் வரைக்கும் நாம் அவர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்களுடைய பெயர்கள் சிப்பிரால், பூவால் என்கிறதான எபிரேய மருத்துவச்சிகள். அவர்களை பார்த்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொல்லுகிறார், நீங்கள் எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கிற அந்த நேரத்தில் ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளானால் நீங்கள் உயிரோடு வைங்க, அவர்கள் பிரசவிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரிந்துவிடும், அவர்களை கர்ப்பத்திலேயே கொன்று விடுங்கள் ஆண் பிள்ளைகள் என்று சொன்னார் என்று சொல்லி இவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் இந்த பார்வோன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால ஆண் பிள்ளைகளையும் கூட உயிரோடு காப்பாற்றினார்களாம். அன்பானந்த பிள்ளைகளே, அதன் பின்பதாக பார்வோன் ராஜா கேட்கிறார், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சில காரணங்களை சொல்லி அவர்கள் அதை மூடி மறைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 21 வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 1 அதிகாரம் 21 வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் உதவி செய்தார். அன்பான பிள்ளைகளே, நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அதனால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் சொன்னாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். இந்த மருத்துவச்சிகளோடு கூட பார்வோன் ராஜா பேசுகிறான், உலகத்தின் அதிபதி பேசுகிறான், இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவர்களோடு பேசுகிறான். அன்பான பிள்ளைகளே, யாருடைய வார்த்தை அவங்க கேட்டிருப்பாங்க? கர்த்தர் பேசினார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நிச்சயமாக அந்த எண்ணம் உண்டாயிருக்கும், வேண்டாம் நம்ம அப்படி செய்யக்கூடாது, இது கர்த்தருடைய பார்வையில் இது ஒரு துணிகரமான ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ பயம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தாராம், அவர்கள் குடும்பங்கள் பலுகி பெருகும்படி ஆண்டவர் உதவி செய்தாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி நினைப்போம், நாம் ஆசிரிக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அன்பான இந்த மருத்துவச்சிகளுக்கு ஒருவேளை ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், ராஜாவின் சொற்படி செய்திருந்தால் அநேக வெகுமதிகள் கிடைத்திருக்கும், பாராட்டுகள் கிடைத்திருக்கும், ராஜா நல்ல சலுகைகளை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இந்த உலகமும் இந்த உலக மனிதர்களும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அவர்கள் வெறுத்தார்கள். எங்களுக்கு சலுகைகள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பார்வையிலே துணிகரமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அது நிமித்தமாய் மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருக்கு பயந்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வழிகளில் நடக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆண்டவர் பலுகி பெருக பண்ணுவார். உலகத்தினுடைய வார்த்தைக்கல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். உலக மனுஷனுக்கு பயப்படுகிறதல்ல, தேவனுக்கு நாம் பயப்படுவோமாக. இந்த தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஜெபிப்போமா?
இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, மருத்துவச்சிகளோ கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் செய்தான்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது தகப்பனே, நீர் எங்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, மருத்துவச்சியுடைய குடும்பங்களை தழைக்க செய்த தேவன், ஆண்டவரே, உமக்கு பயந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவ பயத்தை கர்த்தர் நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தாவே நீர் தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் இந்த உலக மனிதர்களுடைய வார்த்தைக்கு அல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே பயந்து வாழக்கூடிய சுபாவத்தை எங்களுக்கு தந்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.